டெய்லி டிஎன்பிசி கொஸ்டின் பேசல. இன்றைக்கி ஒரு டிஎன்பிசி கொஸ்டின். அது எந்த கொஸ்டின்னா, அந்த வெட்னரி அசிஸ்டண்ட்டுக்கு நான் எக்ஸாம் நடந்த ஒரு கொஸ்டின். அதில் எல்லாமே சிம்பிளிஃபிகேஷனாக தான் நான் ரொம்ப கொஸ்டின் பேப்பரே ரொம்ப சிம்பிளிஃபிகேஷனாக தான் நான் கொண்டு வந்துட்டேன். அது இம்பார்ட்டண்டான பாயிண்ட் மட்டும்தான் கொஸ்டின் நோட்ஸை எடுத்து சொல்லிடுறேன். இது உங்களுக்கும் யூஸ் ஆகும், கேளுங்க. இதில் வந்து டெய்லி ஒரு 5 நாள் கழிச்ச பிறகு ஒரு டெஸ்ட் மாதிரி வச்சுருவோம். அதில் GASV அப்படின்னா கிராஸ் ஷேப் வேல்யூ ஆர்டர், RKVY அப்படின்னா ராசிஸ்டர் கிஷான் விசான் யோஜனா, அடுத்து GSTP PYQS, இதுக்கு எல்லாத்தையுமே விரிவாக நான் இது இந்த கொஸ்டினை சொன்ன பிறகு ஒவ்வொரு கொஸ்டினுக்குரிய விளக்கம் வந்து இந்த கீழே இருக்க 2வது 5ஆண்டு திட்டம் அது ஒவ்வொன்றுமே எக்ஸ்ப்ளனேஷனோட இன்னொரு வீடியோவில் நான் போட்டு விட்டுறேன். அந்த கொஸ்டினை மட்டும் கொஞ்சம் குயிக்காக பார்த்துடலாம். 2வது 5ஆண்டு திட்டத்தின் அடிப்படையாக இருந்தது மகளான் ஒஃபீஸு. 1ஆம் 5ஆண்டுன்னா கர்டோ டோம்பர். அடுத்தது 3ஆவதுன்னா 2க்கும் மகளான் ஒஃபீஸு, 3க்கு யார் வருவார்னா SR சக்கரவர்த்தி அவர் வருவார். மகளான் ஒஃபீஸும் 3க்கும் வருவார். 2 பேர் சேர்ந்து தான் 3வது 5ஆண்டு திட்டத்தை உருவாக்குனாங்க. யாருன்னா மகளான் ஒஃபீஸும் சக்கரவர்த்தி. இந்த 3வது 5ஆண்டு திட்டம். 4வது 5ஆண்டு திட்டம் யாருன்னா அசோக் ருத்ரா. 5வது 5ஆண்டு திட்டம் DR தாரு. 7க்கும் வந்து யாரும் தெரியல. 8க்கு தான் யாரும் தெரியுது, ஜான் மில்லர். இது புக்கில் இருந்த டேட்டா. மிச்ச டேட்டா வந்து நெட்டில் சர்ச் பண்ணி தான் நான் சொல்கிறேன். நான் இன்னொரு டைம் இந்த வீடியோ ஃபுல்லாகவே ஒரு 5ஆண்டு திட்டத்தை வந்து எக்கனாமிக்ஸ்க்கு ஒரு கிளாஸ் எடுப்போம், அந்த இதில் வந்து ஃபுல்லாகவே நான் சொல்லிடுறேன். அடுத்தது மிக குறைந்த கல்வியறிவு விகிதம் இருக்கக்கூடிய மாநிலம் எதுனா பீகார் தான். அறிவியல் தொழில்நுட்ப ஆராய்ச்சி மையத்தின் தலைவர் யார்? அறிவியல் தொழில்நுட்பத்துறை ஆராய்ச்சி மையத்தின் தலைவர் யாருன்னா பிரதம மந்திரி தான். அறிவியல் தொழில்துறை ஆராய்ச்சி மையத்தின் தலைவர் யாருன்னா பிரதமர். அரசாங்கத்தின் வருவாய் ஆதாரங்கள் எப்படிலாம் அரசாங்கத்துக்கு வருவாய் வருது அப்படின்னா வரி வருவாய், வரி அல்லாத வருவாய், பொதுத்துறை நிறுவனத்தில் இருக்கக்கூடிய உபரி. இந்த என்னென்னா பொதுத்துறை நிறுவனம்னா BSNL, இந்த இதில் இருக்கக்கூடிய அடுத்து ஸ்டேட் பேங்கு, கனரா பேங்கு, அந்த பேங்க்கில் இருக்கும். இதெல்லாம் சேவைத்துறையில் வரும். சேவைத்துறையில் உங்களுடைய ப்ராஃபிட்டு அவங்களுக்கு போகும். நிதி ஆயோக்கின் தலைவர் யார்? அதே மாதிரி பிரதமர் தான். நிதி ஆயோக்கின் தலைவர் பிரதமர். தென்னாப்பிரிக்காவின் சத்தியாகிரகம் என்ற நூலை காந்தி எப்போது வெளியிட்டார்? தென்னாப்பிரிக்காவின் சத்தியாகிரகம் அந்த நூலை வந்து காந்தி எப்போது வெளியிட்டார்னா 1928 வெளியிட்டார். தென்னாப்பிரிக்காவின் சத்தியாகிரகம் என்ற நூலை காந்தி எப்போது வெளியிட்டார்? 1928. ஒத்துழையாமை இயக்கத்தின் போது காந்திஜி எந்த பட்டத்தை திரும்பி அளித்தார்? ஹேஷியர் கிந்த் என்ற பட்டத்தை தான் காந்தியை திரும்பி அளிச்சிடுறாரு. தமிழ்நாடு விற்பனை வரி யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது? ராஜாஜி. அம்பேத்கரால் ஆரம்பிக்கப்பட்ட அரசியல் கட்சி இந்திய குடியரசு தான். அம்பேத்கரால் ஆரம்பிக்கப்பட்ட அரசியல் கட்சி யாருன்னா இந்திய குடியரசு கட்சி. தேசிய பாடலான வந்தே மாதரம் முதலில் பாடப்பட்டது எங்கன்னா கல்கத்தாவில் 1896 பாடப்பட்டிருக்காங்க. 1896. இதுடைய இப்போ தான் ஒரு நூற்றாண்டு முடிஞ்சது அப்படின்னு சிறப்பாக கொண்டாடினாங்க. தேசிய பாடனம் வந்தே மாதரம் இந்த முதல் பாடப்பட்டது எங்கன்னா கல்கத்தா மாநாட்டில் 1896 பாடப்பட்டது. இந்தியர்க்கே என்னும் கூற்று முதல் வெளியிட்டது யாருன்னா சுவாமி தயானந்த சரஸ்வதி. இந்தியர்க்கே என்ற கூட்டு இந்தியர்க்கே வெளியிட்டது சுவாமி தயானந்த சரஸ்வதி. அடுத்த கொஸ்டின். இது என்னன்னா இது எழுதுனதில் ஃபோட்டோ எடுத்ததில் கொஞ்சம் தெரியலை, அதுக்கு சொல்கிறேன். செந்தமிழ் தேனியே சிந்துக்கு தந்தையே குவிக்கும் கவிதை குயிலே இந்த நாட்டின் கவிழ்த்தெழும் பகையை கவிழ்ந்தெழும் கவிதை அரசை என்னை பாடலின் தொடர்புடைய இருவர் யாருன்னா இந்த பாடல் பாடியது யாருன்னா பாரதியார். யாரை பற்றினா பாரதிதாசனை பற்றி பாடியது பாரதியார். செந்தமிழ் தேனியே சிந்துக்கு தந்தை, செந்தமிழ் தேனி சிந்துக்கு தந்தை குவிக்கும் கவிதை குயில் இந்த நாட்டினை கவிழ்த்துளிக்கும் பகையை கவிழ்த்துளிக்கும் கவி அரசு என இப்பாடலோடு தொடர்புடையதுன்னா
பாரதியாரை பார்த்து பாரதிதாசன் பாடியது. செந்தமிழ் தேனி, சிந்துக்கு தந்தை யார்? பாரதியார். அதை யார் சொன்னதுன்னா யார் சொன்னதுன்னா பாரதிதாசர். யாரை பார்த்துன்னா பாரதியாரை பார்த்து. ராமாயணத்தில் சுந்தரன் என்ற பெயரில் அழைக்கப்படுபவர் யாருன்னா அனுமனை தான் சுந்தரன். தமிழ்நாட்டு ரூசோ பெரியார், தமிழ்நாட்டு மாயோ யாருன்னா அண்ணா. அது போன கொஸ்டினில் பார்த்துருப்போம். சிஆர் அண்ணாதுரை அமைச்சரவையில் இருக்கும்போது வேளாண் துறை அமைச்சராக இருந்தவர் யாருன்னா கோவிந்தசாமி. வேளாண் துறை அமைச்சராக இருந்தவர் யாருன்னா கோவிந்தசாமி. 29 பிப்ரவரி 17 செங்கல்பட்டில் நடந்த சுயமரியாதை இயக்கத்தின் முதல் மாநாட்டுக்கு தலைமை தாங்கியவர் யார்? சுப்புராயன். செங்கல்பட்டில் நடந்த 29 பிப்ரவரி 17 செங்கல்பட்டில் நடந்த சுயமரியாதை இயக்கத்தின் முதல் மாநாட்டுக்கு தலைமை தாங்கியவரான சுப்புராயன். நெருநர் உள்ள ஒருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடையத்து இவ்வுலகு. திருக்குறளுடைய டேஸ் இருக்குன்னா பெருமை. செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்ப நல்விருந்து தவாதவர்க்கு என கூற்று இடைவிடாத கடமை விருந்தோம்பல். செல்விருந்து ஓம்பி வருந்திருந்து பார்த்திப்பின் நல்விருந்து நாவாதவர்க்கு என கூறும் இடைவிடாத கடமை. அப்படின்னா இது எந்த இதில் சொல்லியிருக்காங்கன்னா விருந்தோமலை பற்றி சொல்லியிருக்கக்கூடியது. செல்விருந்து ஓம்பி வருந்திருந்து பார்த்திருப்பின் நல்விருந்து நவத்தவர். இது எதுனா விருந்தோமல். அறிவுடையருடைய அடுத்த கொஸ்டின், அறிவுடையருடைய நட்பை பிறைமதி போல நிறைந்து வருவது என கூறும் திருவள்ளுவர் யாருடைய நட்பை முழுமதி தேய்பிறை போன்று என்று கூறுகின்றார்? அறிவில்லாதவருடைய நட்பு தான் இது தேய்பிறை. என்னன்னா இது என்னன்னா அறிவுடைய நட்பு பிரேமதி போலவும் நிறைவருவது கூறி திருவள்ளுவர் யாருடைய நட்பை முழுமதி தேய்வதை போன்றது. ஒரு முழு நிலவு தேய்கின்ற போன்ற ஒரு நட்பு இருக்கும், பழக தேஞ்சிக்கிட்டே போகும். அதோடைய யாருடைய நட்பு அப்படின்னா அறிவில்லாதவருடைய நட்பு தான் பழக தேயும் கசக்கும் சொல்லக்கூடியது அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. எல்லா பொருளும் இன்னதர்பாலும் இதன்பாலும் இல்லாது எப்பொருளும் இல்லையால் என திருக்குறள் சிறப்பிப்பு என திருக்குறளை பற்றி சிறப்பித்து பாடியவர் யாருன்னா மதுரை தமிழ் நாகனார். எல்லா பொருளும் இதன்பால் இல்லாத எப்பொருளும் இல்லையால் அப்படின்னு திருக்குறளை சிறப்பித்து பாடியவர் யாருன்னா மதுரை தமிழ் நாகனார் தான் இதை சிறப்பித்து பாடியிருக்கார். எல்லா பொருளும் இதன்பால் இல்லாத எப்பொருளும் இல்லையால் என்ன சிறப்பித்து பாடியிருக்கார் தமிழ் நாகனார். கிண்டலாக அறிகுறை சொல்கின்ற ஒரு வகை வாய்மொழி இலக்கியத்தின் பெயர் சொல்லடை. கிண்டலாகவே சொல்லுவாங்க. கிண்டலாக அறிகுறை சொல்கின்ற ஒரு வகையான வாய்மொழி இலக்கியத்தின் பெயர் தான் சொல்லடை அப்படின்னு சொல்கிறாங்க. கிருபானந்த காசி மடத்தை நிறுவியவர் யார்? கிருபானந்தத்தில் காசி மடத்தை நிறுவியவர் கிருபானந்தத்தில் காசி மடத்தை நிறுவியவர் யாருன்னா குமரகுருபரர். 10 பாட்டில் செம்பதி வகை நுகுல்கள். 10 பாட்டில் பாதிக்கு மேற்பட்ட நுகுல். 10 பாட்டிலேயும் பாதி நுகுல் எதை பற்றி சொல்லக்கூடிய கிட்டத்தட்ட 6 நுகுல் ஆற்றுப்பாடை நுகுலை பற்றி தான் சொல்லக்கூடியது. 6 நுகுலுமே 10 நுகுலில் 6 நுகுல் ஆனால் ஆற்றுப்படை பற்றி சொல்லக்கூடியது. 4 நுகுல் தான் அறத்தை பற்றி சொல்லக்கூடியது. இந்தியாவின் மருந்து என கிரேக்கிய மருத்துவர் கிப்போட்டிஸ் கூறிய கிப்போட்டிஸ் எந்த கிரேக்கிய மருத்துவரான கிப்போட்டிஸ் இந்தியாவின் மருந்து அப்படின்னு சொல்கிறது எதுனா மிளகை தான் சொல்லியிருக்காரு. கிப்போட்டிஸை இந்தியாவின் மருந்து அப்படின்னு எதை சொல்லியிருக்காங்கன்னா மிளகை சொல்லியிருக்காரு. ஆஷா அப்படின்னா அது என்னது?
ஆஷாவுடைய விரிவாக்கம் அங்கீகரிக்கப்பட்ட சமூக சுகாதார செயல்பாட்டாளர். ஆஷா அங்கீகரிக்கப்பட்ட சமூக சுகாதார செயல்பாட்டாளர்கள், அவங்க தான் ஆஷான்னு சொல்கிறாங்க. இந்த அக்கிடன்ஸ் ஆஃப் சோசியல் ஹெல்த் ஆக்டிவிட்டீஸ். அடுத்த கொஸ்டின், ஆர்டிக்கல் 14 சம உரிமை, ஆர்டிக்கல் 15 பாகுபாடின்மை, யாருக்கும் பாகுபாடு காட்டக்கூடாது, 16 வேலைவாய்ப்பில் சம உரிமை அப்படின்னு சொல்கிறாங்க, ஆர்டிக்கல் 19 பேச்சு உரிமை. தமிழ்நாடு எதிலில் வளமானது? மனித வளம். எதிலில் வளமானதுன்னா மனித வளம். தேசிய சுகாதார திட்டம், ஊரக சுகாதார திட்டம், தேசிய ஊரக சுகாதார திட்டம் எந்த வருஷம்னா 2005. தேசிய எய்ட்ஸ் தடுப்பு திட்டம் 92. தேசிய மருத்துவ குழு சட்டம் 2019. தமிழ்நாடு பொது சுகாதார சட்டம் 1939. தமிழ்நாட்டின் வளமானது மனித வளம். தேசிய ஊரக சுகாதார திட்டம் 2005. தேசிய எய்ட்ஸ் தடுப்பு திட்டம் 92. தேசிய மருத்துவ குழு சட்டம் 2019. தமிழ்நாடு சுகாதார சட்டம் 1939. சத்தியசோத சமாஜம் அமைப்பினை நிறுவியவர் யாருன்னா சத்தியசோத சமாஜம். அந்த அமைப்பு ஜோதிராவ் பூலே. சத்தியசோத சமாஜம் அந்த அமைப்பை நிறுவியவர் யாருன்னா ஜோதிராவ் பூலே. ஆதி திராவிட மகாஜன சபை என்று பின்னாளில் அழைக்கப்பட்ட பறையர் மகாஜன சபையை தோற்றுவித்து வழிநடத்தியவர் இட்டமலை சீனிவாசன். ஆதி திராவிட மகாஜன சபை என்றக்கூடிய அமைப்பை பின்னாளில் அது பறையர் மகாஜன சபை என்று தோற்றுவித்து வழிநடத்திய இட்டமலை சீனிவாசன். அமர்த்தியாசனின் குறிப்பிட்ட திறன்கள் அணுகுமுறை ஆனது டேஸை புரிந்து கொள்வதற்கு உருவாக்கப்பட்டது. அமிர்தாசனின் திறன் அணுகுமுறை ஆனது டேஸை புரிந்து கொள்வதற்காக உருவாக்கப்பட்டதுனா மனித நலவாழ்வை பற்றி புரிந்து கொள்வதற்கு உருவாக்கப்பட்டதா அமிர்தாசனுடைய திறன்களின் அணுகுமுறை அப்படின்ற ஒரு கொள்கையை அது எதை தெரிஞ்சுக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது? மனித நலவாழ்வு. அதுக்காக அறிவியலை கற்றுக்கொள்வதின் மூலம் தேர்ச்சி பெறக்கூடிய திறன், படைப்பாற்றல், ஆர்வம். அறிவியலை கற்றுக்கொள்வதன் மூலம் தேர்ச்சி பெறக்கூடிய திறன் என்னென்னா படைப்பாற்றல், ஆர்வம். புரோகரியாட்டிக்கல் டேஸ் ராஜ்யத்தில் உள்ளடங்கியது. புரோகரியாட்டிக்கல் டேஸ் ராஜ்யத்தில் உள்ளடங்கியதுன்னா முனிரா. புரோகரியாட்டியக்கள் எங்கே இதில் இருக்குன்னா முனிராவில் தான் இருக்குது புரோகரிட்டியா. அறிவியலின் தாக்கம் என்ற சொல்லினை பயன்படுத்தியவர். அறிவியலின் தாக்கம் அப்படின்ற சொல்ல ஃபஸ்ட்டு பயன்படுத்தியவர் யாருன்னா நேருனுடைய டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அதில் தான் அறிவியலின் தாக்கம் என்ற சொல்ல பயன்படுத்தியிருக்காரு. இந்தியாவின் தலைமை தேர்தல் ஆணையனுடைய காலவரிசை அப்படின்னா இந்த காலவரிசையும் ரொம்ப முக்கியம். இந்த காலவரிசைக்கு இன்னொன்று இது ஃபுல்லாக ஒரு கிளாஸில் போட்டு விட்றேன். நவீன் சுக்லா, சுனில் அரோரா, சுவில் சந்திரா, ராஜீவ் குமார். கடைசியாக இருந்தவர் ராஜீவ்குமார். இந்திய தலைமை தேர்தல் ஆணையருடைய காலவரிசை நவீன் சுக்லா, சுனில் அரோரா, சுமில் சந்திரா, ராஜீவ்குமார். கொடுக்கப்பட்ட மாநிலங்களில் மக்களவையின் அதிகமாக இடம்பெற்றுள்ள மாநிலம், மக்களவையில் அதிக இடத்தை பெற்றிருக்கிறது வெஸ்ட் பெங்கால், மேற்கு வங்காளம். 4 இது தந்திருக்கேங்க. ஆனால் யூபி சீட்டு அதிகம். அந்த எந்த சீட்டு மாநிலவையில் எவ்வளோ சீட்டு இருக்குது, மக்களவையில் எவ்வளோ சீட்டு இருக்குன்னு அது தெரிஞ்சுக்கணும். பாக்டீரியாவில் ஏற்படக்கூடிய நோய் மேகவெட்டு நோய், டியூபர்குலோசிஸ் அது காச நோய், வயிற்றுப்போக்கு இது எல்லாமே பாக்டீரியாவில் ஏற்படக்கூடிய நோய். மேகவெட்டு நோய், டியூபர்குலோசிஸ், வயிற்றுப்போக்கு நோய். பகுத்தறிவு பகுத்தறிவு சிந்தனைனால் என்னென்னா கடந்த அனுபவத்தின் காரணத்தோடு தொடர்புடையது. பகுத்தறிவு சிந்தனை எப்படி வருது அப்படின்னா கடந்து வந்த அனுபவங்களோடு தொடர்புடையது தான் பகுத்தறிவு சிந்தனை அப்படின்னு சொல்கிறாங்க.
மேகாலயா தனி மாநிலமாக உருவாக்கப்பட்ட ஆண்டு 1972. டேஸ் மூலம் கிராமப்புற தொழிலாளர்களுக்கு இந்த வேலை மற்றும் ஊதியம் உறுதி செய்யப்படுகிறது. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் 2005 தாக்கல் பண்ணி பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு நடைமுறைக்கு வந்தது 2006. அது மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் அப்படின்னு கொண்டு பெயர் மாற்றப்பட்டது. எப்போனா 2009. தமிழ்நாட்டுக்கு வந்தது 2008. இப்போ தான் அது பேரை மாற்றிருக்காங்க. என்னென்னா ஊரக வாழ்வாதார திட்டம் அப்படின்னு. சரி, எந்த மாநிலத்தில் பூமியை சுற்றி வரும் 10 சென்டிமீட்டர் அளவுள்ள பொருள்களை கண்காணிக்க முதலில் வணிக வான்வெளி சூழ்நிலை விழிப்புணர்வு கண்காணிப்பு அமைக்கப்பட்டுள்ளது? உத்தரகாண்டில். எந்த மாநிலத்தில் பூமியை சுற்றி வரக்கூடிய 10 சென்டிமீட்டர் அளவுள்ள பொருள்களையும் கண்காணிக்க முதலில் வணிக வானிலை சூழ்நிலை விழிப்புணர்வு கணிப்பகம் அமைக்கப்பட்டுள்ளதுன்னா, பூமியை ஒரு 10 சென்டிமீட்டர் ஒரு பொருளோட அந்த டெலஸ்கோப்பி மூலயமா பார்க்க முடியுமா? அந்த டெலஸ்கோப்பி எங்கே வச்சுருக்காங்க அப்படின்னா உத்தரகாண்டில் வச்சுருக்காங்க. தென்மேற்கு ரயில்வேயின் தலைமையகம் குக்லி. தென்மேற்கு ரயில்வேயினுடைய தலைமையகம் குக்லி. தரமிக்க நிலக்கரியே அறியப்படுவது, தரமிக்க நிலக்கரியாக அறியப்படுவது, அதுக்கு பேர் என்னதுன்னா அனல் மின் நிலக்கரி. தரமிக்க நிலக்கரி என அறியப்படுவது அனல் மிகு நிலக்கரி. ஆனால் இதோடைய அறிவியல் பேர் 4 டைப்பாக பிரிப்பாங்க நிலக்கரியை. அது இன்னொரு டைம் நானும் இதையும் சொல்கிறேன். எந்த வகை இரும்பு தாது இரும்பு ஆக்சைடு என அழைக்கப்படுகிறது? இரும்பு ஆக்சைடு கேமனைட் இரும்பு தாது. இதையும் 4 டைப்பாக பிரிப்பாங்க. அதில் சிரடைட், கேமனைட் அப்படின்னு ஒரு 4 டைப்பாக பிடிப்பாங்க. அதில் எந்த வகை இரும்பு தாதை இரும்பு ஆக்சைடுன்னு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா கேமனைட் இரும்பு தாதை. உலகின் முதல் வணிகநிலை இயக்குனர் ஜெனரல் யார்? முதல் வானிலை இயக்குனர் ஜெனரல் அப்படின்னா யாருன்னா அவர் கட்சி பிளான் டு போர்டு தான் முதல் வணிக நிலை இயக்குனர். கச்சப் வந்து ஜெட் காற்றோட்டம் இந்திய பருவ காற்றத்தின் எந்த பருவத்தின் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது? கோடை மற்றும் குளிர்காலத்தில் தான் ஜெட் காற்றோட்டம் இந்திய பருவ காற்றின் மீது காற்றில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய எந்த பருவத்தை ஜெட் காற்றோட்டம் தாக்கத்தை ஏற்படுத்தினா கோடை மற்றும் குளிர்கால பருவத்தில் தான் ஏற்படக்கூடிய மாதத்தில் தான் பருவத்தில் தான் இந்த ஜெட் காற்றோட்டம் வந்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. குப்தனுடைய ஆட்சி இந்த யார் எப்படி ஆட்சி இருந்தாங்கன்னா ஸ்ரீகுப்தர் ஃபஸ்ட்டு, அவங்களுக்கு சமுத்திரகுப்தர், ராமகுப்தர், 2ஆம் குமாரகுப்தர். இதை வருஷப்படுத்துன்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்ரீகுப்தர், அடுத்து கடகுப்தர், அடுத்து 1ஆம் சந்திரகுப்தர், அடுத்து தான் சமுத்திரகுப்தர், 3ஆம் சந்திரகுப்தர், அடுத்து ராமகுப்தர், 2ஆம் குமாரகுப்தர். இப்படி வருஷம் வரும். அதில் 4 ஆப்ஷனை மட்டும் வந்து இந்த வருஷப்படுத்துங்கன்னு அப்படி கொஸ்டின் கேட்டுங்க. அது நமக்கு தெரியணும். பழைய கற்காலத்தின் இடங்கள் எது இருக்குன்னா மதுரை, வல்லபம், பல்லாவரம். வல்லபம் அது வந்து பழைய கற்காலத்துடைய ஒரு இடம் சொல்கிறாங்க. இடம்பெறாத இடம் வந்து சேலம். பழைய கற்காலத்து அது புதிய கற்காலத்தில் வந்துடுது சேலம். பழைய கற்காலம் வந்து இடம் வந்து எதுனா மதுரையில் வராங்க. வல்லபம் என்ற ஒரு ஊர், பல்லாவரம். இரும்பு கண்டுபிடிப்பு. அந்த இரும்பு யார் கண்டுபிடிச்சாங்கன்னா ஆரியர் கண்டுபிடிச்சாங்க. வெண்கலத்தை கண்டுபிடிச்சது யாருன்னா சிந்துவெளி பண்பாடு. இரும்பு கண்டுபிடிப்பு யாருன்னா ஆரியர் தான். வெண்கலம் அப்படின்னா சிந்து சமவெளி பண்பாடு தான். விவசாயத்தின் துவக்கம் புதிய கற்கால பண்பாடு. தீயின் கண்டுபிடிப்பு இடைக்கற்கால பண்பாடு. அப்படின்னா வெண்கல கண்டுபிடிப்பு இது பழைய ஆர்டர் மாதிரி வந்தோம்னா பழைய கற்காலம் அப்படின்னா வெண்கல கண்டுபிடிப்பு சிந்துவெளி மக்கள் வந்துடுவாங்க. இப்போ சிந்துவெளி மக்களுக்கும் கீழே இருக்கதான் பழங்கற்காலம். அடுத்து இரும்பு கண்டுபிடிப்பு வந்து ஆரியர் வராங்க. இடைக்கால கற்காலத்தில் தான் தீயை கண்டுபிடிக்கிறாங்க. விவசாயத்தை புதிய கற்காலத்தில் வந்துடுறாங்க. முகவரியில் உள்ள சோசியலிட்டிஸ் என்ற வார்த்தையை தொடர்புடைய சட்ட திருத்தம் 42வது சட்ட திருத்தம்.
42வது சட்ட திருத்தத்தில் தான் சோஷலிஸ்ட் என்ற வார்த்தையை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க 1976 வருஷத்தில். இந்த சோஷலிஸ்ட் வார்த்தை முகப்புரையில் சோஷலிஸ்ட் என்ற வார்த்தை. முதலாம் பானிபட்டு போர் 1526, கக்ரா போர் 1527, இரண்டாம் பானிபட்டு போர் 1556, கன்வா போர் 1529. முதலாம் பானிபட்டு போர் 26, கக்ரா போர் வந்து 1527, இரண்டாம் பானிபட்டு போர் 1556, கக்வா போர் வந்து 1529. ஆட்சியாளர்களில் யார் கவிராஜா என்று அழைக்கப்படுகின்றார்? ஆட்சியாளர்களில் யாரை கவிராஜா அப்படின்னா சமுத்திரகுப்தரை தான் கவிராஜா அப்படின்னு அழைக்கிறாங்க. சிந்துவெளி நாகரிகத்தின் அகலாராய்ச்சி செய்யப்பட்ட இடங்களில் சரியானவை. சிந்துவெளி நகரத்தில் ஹரப்பா ஃபஸ்ட்டு என்னென்னா காலவரிசை, இதுவும் காலவரிசை தான். ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சது எது? ஹரப்பா. அதனால தான் ஹரப்பா சிந்துவெளி நாகரிகத்தை ஹரப்பா நாகரிகம். ஆனால் சிந்துவெளி நகரத்தில் பெரிய நிலப்பரப்பு இருக்கக்கூடிய பெஸ்ட்டான ஒரு இடம் இருக்கிறது, சிந்துவெளி நகரம் நல்ல டெவலப்மெண்ட்டான ஒரு இடம் இருக்கிறதுன்னா மோஞ்சிதரோ தான். ஹரப்பா, அடுத்து மோஞ்சிதரோ, அடுத்து சங்கோதரோ, லோத்தல். இதெல்லாம் காலவரிசைப்படி அப்படி கண்டுபிடிச்ச ஆண்டுகளை பேஸ் பண்ணி இதை காலவரிசைப்படுத்தியிருக்காங்க. ஹரப்பா, மோஞ்சிதரோ, சங்கோதரோ, லோத்தல். அந்த ஆம்புஷ்மேன் என்று அமைப்பை முதலில் உருவாக்கிய நாடு ஸ்வீடன். ஆம்புஷ்மேன் என்ற அமைப்பை முதல் உருவாக்கிய நாடு ஸ்வீடன். உச்சநீதிமன்றத்தின் தகுதி யாருன்னா இந்திய குடிமகனாக இருக்கணும், உயர் நீதிமன்றத்தில் தொடர்ந்து 5 ஆண்டு நீதிபதியாக பணியாற்றிருக்கணும், அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக 10 ஆண்டுகள் பணியாற்றியிருக்கணும். அதுதான் உச்சநீதிமன்றத்தினுடைய தகுதி. ஆர்டிக்கல் 264 முதல் 300A வரை பகுதி எதில் வந்து சொல்லியிருக்காங்கன்னா பகுதி 12 பற்றி சொல்லியிருக்காங்க. நிதி தொடர்புடைய வந்து சொல்லியிருப்பாங்க. மத்திய மாநிலனுடைய நிதி தொடர்பானது. ஆர்டிக்கல் பகுதியும் பார்த்துக்கணும், அட்டவணையும் பார்த்துக்கணும். ஆர்டிக்கல் 264 முதல் 300A வரை எதில் சொல்லியிருக்காங்கன்னா பகுதி 12 சொல்லியிருக்காங்க. உயர் நீதிமன்றம் நிறுவப்பட்ட ஆண்டுகளை பொறுத்து இப்போ காலவரிசை பார்த்துங்க. மதராஸ் உயர் நீதிமன்றம் எப்போ உருவாக்கப்பட்டாங்கன்னா 1862 உருவாக்கியிருக்காங்க. கர்நாடகா 1884 1884 உருவாக்கியிருக்காங்க. கேரளா 1958 உருவாக்கியிருக்காங்க. அலகாபாத் 888 1888. மதராஸ் தான் 62. மதராஸுக்கு அடுத்து அலகாபாத் 888. அலகாபாத்துக்கு அடுத்து தான் இங்கே கர்நாடகா அதுக்கு முன்னாடி உருவாக்குறாங்க, ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி 1884. கேரளா வந்து 1958 உருவாக்குறாங்க. மாநிலவை இது ஒரு நிரந்தரமான அவை. இது ஒவ்வொரு 2 ஆண்டுகளில் 3ல் ஒரு பங்கு உறுப்பினர் ஓய்வு பெறுறாங்க. ஒவ்வொரு 2 வருஷத்துக்கு ஒரு டைம் 3ல் ஒரு பங்கு உறுப்பினர்கள் ஓய்வு பெறுறாங்க. அரசு வழிகாட்டு நெறிமுறை கோட்பாட்டின் நோக்கம் அப்படின்னா வாழ்வாதாரத்திற்கான வழிமுறைகள் போதுமான அளவு வழங்குதல். அதுதான் அரசு வழிகாட்டு நெறிமுறை. ஒருவரது உயிரோ உடல் சார் உரிமையோ சட்ட விதி அமைந்துள்ள நெறிமுறையின்படி அன்றி வேறு வகையிலும் பறித்தக்கூடாது ஆகாது அப்படின்னு சொல்லக்கூடியது ஆர்டிக்கல் 21. ஒருவருடைய உயிரையோ உடல் உரிமையோ சட்ட விதி அமைந்துள்ள நெறிமுறைப்படி அன்றி வேறு எவ்வகையிலும் பறித்தல் கூட ஆகாது. ஆர்டிக்கல் 21. அரசியலமைப்பின் முகவுரையின் பெரும்பகுதி எந்த நாட்டுடன் ஒத்துள்ளது? அந்த நாடு அமெரிக்க அரசியலமைப்பின் வந்து முகவுரை பெரும்பகுதி எந்த நாட்டோடு ஒத்துள்ளதுன்னா அமெரிக்க அரசியலமைப்பு. மத சார்பற்ற அரசு வந்து எதுனா மத சமத்துவம் வழங்கப்பட்டுள்ளது. சிறுபான்மையினரின் பண்பாட்டை பாதுகாக்கப்பட்டுள்ளது. தீண்டாமை ஒழிப்பது. மத சார்பற்ற அரசு, மத சமத்துவம் வழங்கப்பட்டுள்ளது. சிறுபான்மையினருடைய பண்பாட்டு பாரம்பரியம் பாதுகாக்கப்பட்டுள்ளது. தீண்டாமை ஒழிக்கப்பட்டது.
இது எல்லாமே ஒரு மதசார்பற்ற அரசுக்கு ஏன்னா அனைத்து மதமும் சமம் அப்படின்னு சொல்லக்கூடியது. சிறுபான்மையர் பண்பாட்டு கிளையையும் பராமரிப்பது, தீண்டாமை ஒழிக்கப்படுவது. ஆனால் அடுத்தது இன்னொரு ஆப்ஷன் 4 ஆப்ஷன் சொல்லிவிட்டு இன்னொரு ஆப்ஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தவறான ஆப்ஷன் தந்திருக்காங்க. இது என்ன அடுத்த அந்த ஆப்ஷனில் இருந்தது அப்படியே எழுதியிருக்கேன். இதன் சில காரணங்கள் நாட்டின் இறையாண்மைக்கு எதிரானது அப்படின்னா இந்த ஆப்ஷன் தான் தவறு. சரிங்களா? இதே மாதிரி இந்த டெய்லி ஒரு கொஸ்டின் பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ. கீழே இருக்க வாட்ஸ்அப்பில் டெலிகிராம் சேனல் இருக்கும், அதில் லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க. மேக்ஸ் கிளாஸை இன்னொரு டைம் இன்றைக்கி ஈவினிங்கு மேக்ஸும் இது மட்டும் நம்ம மெயின்ஸ் கிளாஸ் மட்டும் கொஞ்சம் போட்டு விட்றேன்.